வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? லஞ்ச் சாப்பிட்டாச்சா எல்லோரும்? நாங்கள் ஊருக்கு கிளம்ப போகிறோம். ட்ரெயின் ஆன் த வே. நாங்கள் வாட்டில் வீடியோ போடுவோமேன்னு போட்டுக்கிட்டு அனௌன்ஸ்மெண்ட்டே கவனிக்காமல் விட்டுட்டோம். இப்போ தான் வேகமாக போகிறோம். இன்னும் 5 நிமிஷம் இருக்குது வண்டி உள்ள வரக்கு. கரெக்டாக மதியம் 2 மணிக்கு நாக்பூரில் வந்து ட்ரெயின் ஏறினா கோவாவுக்கு வண்டி இருக்குங்க. டைரக்ட் ரூட் மடுகம் வண்டி இருக்குது. நாங்கள் ஃபஸ்ட்டு நாக்பூர்மா B4 B5ங்க நம்மளுக்கு. B4 B5 ஃபஸ்ட் டைம் நாங்கள் நாக்பூர் வரும்போது பார்த்திங்கன்னா டைரக்ட் ட்ரெயின் எதுவும் இல்லை. அந்த டைமில் நாங்கள் பஸ் ஏறி வந்தோம். பூனேலேருந்து நாக்பூர் வந்தோம். ஆனால் இப்போ நாக்பூருக்கு டைரக்ட் ட்ரெயின் இருக்குது சொல்லிகிட்டு இருக்காங்க. தேவையில்லாதப்போ தான் ட்ரெயின் இருக்கும். அப்போ இருந்துச்சு என்னமோ தெரியல. ஆனால் நாங்கள் வந்த டைமில் ட்ரெயின் இல்லை. நாங்கள் வந்து பஸ் ஏறி தான் வந்தோம். பஸ் ட்ராவலும் கொஞ்சம் பயமாக இருந்தது, இருந்தாலும் நல்லா தான் போச்சு. இப்போது எங்களோட ட்ரெயின் ஆன் த வே வந்துருச்சு. வந்துருச்சா வண்டி? இவருங்க ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா சென்னை டு டெல்லி. அப்போ எங்கே சென்னையிலேருந்து வருதா டெல்லியிலேருந்து வருதாங்க? சென்னை போகுதா டெல்லி போகுது? அப்போ அந்த வண்டி டெல்லி போகுது. சென்னையிலேருந்து வந்து இப்போ டெல்லி போயிட்டுருக்கு வண்டி. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா டெல்லி வண்டி நிறையா. நாக்பூர் நாங்கள் வர்றது வந்து ஜெய்ப்பூர்லேருந்து வருது வண்டி. ஸ்டார்டிங் ஜெய்ப்பூர், கோயம்புத்தூர் வண்டி. கோயம்புத்தூர் வரைக்கும் ட்ரெயின் உள்ளே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம வண்டி எவ்வளோ வருது? வண்டி வந்துருச்சுங்க. இதோ பாருங்கள், அங்கே வந்து கொண்டிருக்கிறது. கண்ணெட்டுக்கு தூரத்துக்கு மேலே வந்துருக்குது. நம்மால் பாருங்கள், ஊருக்கு கிளம்புனோடனே காவி வேட்டி எடுத்து கட்டிட்டாரு. ரயில்வே ஸ்டேஷனில் இவரை பார்த்தது தமிழ்காரங்கன்னு தெரிஞ்சுட்டு கோயம்புத்தூர் வண்டிக்கா போகிறீங்க அப்படின்ட்டு பார்த்த உடனே வந்து டவுட்டெல்லாம் இல்லை. அப்படியே அந்த வேட்டியை பார்த்து நம்ம ஊருக்காரங்கன்னு கண்டுபிடிச்சிட்டு வந்து பேசுகிறாங்க. இந்த வேட்டியெல்லாம் பார்த்தாலே நம்ம தமிழ் அப்படிங்கிறது நம்ம சொல்லவே வேண்டியதில்லை, நம்ம அவளுக்கே தெரியுது. இதுவும் கொஞ்சம் நல்லா ஜாலியாக தான் இருக்குது. நான் ஃபஸ்ட்டெல்லாம் இவர் வந்து வேஷ்டியில் கட்டினா வேண்டாம், அதெல்லாம் கட்டாதீங்க அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் அங்கேருந்து வந்து நாக்பூரில் வேஷ்டி கட்டினா ஒரு மாசாக தான் இருக்குங்க. தமிழ்காரங்க அப்படின்னு சொல்லிக்கிறதுல ஒரு சந்தோஷம் தான். ட்ரெயின் வந்துருச்சுங்க உள்ள. வண்டி வந்துருச்சு. அனௌன்ஸ்மெண்ட் ரொம்ப நேரமாக சொல்லிட்டு இருக்காங்க. நாங்கள் வீடியோ ஆர்வத்தில் வீடியோ பார்த்துட்டு பார்க்கவே இல்லை. நம்ம பெட்டி எங்க? A1 ஏசி எப்படி இருக்குன்னு தெரியல. ஒரு நாளைக்கு A1ல் போட்டு பார்க்கணும். B2ல் கன்ஃபார்ம் ஆகிறதுக்கே 15 நாள் ஆயிடுச்சுங்க. 15 நாளுக்கு முன்னாடி டிக்கெட் போட்டோம். நேற்று நைட்டு தான் கன்ஃபார்ம் ஆச்சு டிக்கெட்டு. அது கன்ஃபார்ம் ஆகுமா ஆகாதான் ஒரு சந்தேகத்தில் இருந்தோம். கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஓகே, நாங்கள் இப்போ வந்து நாங்கள் வந்து வண்டி எடுப்போம். லக்கேஜ் இறக்கிட்டுருக்கேன். ஃபுல்லாக லக்கேஜ் தான். லக்கேஜ் இறக்கிட்டுருக்கேன். எங்களுக்கு பார்த்திங்கன்னா சீட்டு வந்து மாற்றி விழுந்துருச்சு. எங்களுக்கு B4ல் ஒரு சீட்டு, B5ல் ஒரு சீட்டு கன்ஃபார்ம் ஆகிருக்கு. அதனால் நாங்கள் வந்து B4ல் பார்த்திங்கன்னா மேல் சீட்டு. எப்போ பாரு ஏசியில் மேல் சீட்டே தாங்க எங்களுக்கு கிடைக்குது. சென்ட்ரோ இந்த சைடோ கிடைக்கிறது இல்லை. இப்போ தான் சொல்லிட்டு இருந்தேன், வந்துருச்சுங்க. பரவாயில்ல. 39 B5ல் விண்டோ சீட்டே கிடச்சிருச்சுங்க. 35 B5ல் விண்டோ சீட்டே கிடச்சிருச்சு. அதனால் நாங்கள் வந்து மாற்றியை போட்டுக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம். ஓகே, ஃபைனலாக சீட்டுக்கு வந்தாச்சுங்க. ஜன்னலாக ஒரு சீட்டே கிடச்சிருச்சு. விண்டோ சீட்டு வந்து ஒரு சீட் பார்த்திங்கன்னா விண்டோ சீட் அவருக்கு கன்ஃபார்ம் ஆகிருக்கு. எனக்கு தான் B4ல் எப்பவும் போல் எனக்கு மட்டும் தான் மேல் சீட்டு கிடைக்கும் போல். அவருக்கெல்லாம் விண்டோ சீட் தான் கிடச்சிருக்கு. ஓகே, பை.